தமிழ்லேயே இருக்கேன் மற்றவை இது இல்லை ஆக்சுவலி அது மட்டும்தான் ஆக்சுவலி அது ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட்டாக நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கதை வந்து நான் எழுதும்போது வந்து வேறையும் நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் மைண்டில் வந்து இன்னொரு டைட்டில் தான் வச்சுருந்தேன். அந்த டைட்டில் நான் கதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு படத்தில் வந்துருச்சு. ஸோ கதை முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பார்க் வந்தது. அது அது நேச்சர் எனக்கு கொடுத்த அந்த ஸ்பார்க்காக தான் நினைக்கிறேன். அண்ட் அந்த டைட்டில் வந்து அந்த படத்துக்கு ரொம்பவே கனெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆடியன்ஸுக்கு வந்து அது கனெக்ட் பண்ண முடியுங்கிறதுல வந்துட்டு நான் அதில் ஷுவராக இருக்கேன். நான் அதில் ஜஸ்டிஃபைடாக இருக்கேன் சார். இது மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்துருக்கு சார், குற்றம் 23. அது மாதிரியான படங்களா இது ரிலேட்டிவா வருமா இல்லை வேற மாதிரி இருக்குமா? அதாவது வந்து குட் கொஸ்டின் சார். ஆக்சுவலி வந்து கிரைம் த்ரில்லரில் வந்து இப்போ ஒரு கிரைம் த்ரில்லர்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து லைக் என்ன சொல்லலாம், ஒரு சைக்கோ கில்லிங் அந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர், இல்லைன்னா ஒரு மாஃபியா அந்த மாதிரி உள்ளது. இது வந்து ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் கேட்டகரி. ஸோ மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் கேட்டகரி ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக மூவிஸ் தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதனால தான் நமக்கு டக்குன்னு குற்றம் 23 அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம மைண்டில் வருது. பட் அதில் இது ரெண்டுமே ஒரு கேட்டகரி தவிர அந்த கிரைம் டோட்டலி யூனிக்காக இருக்கும். ரெண்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இருக்காது. ஏன்னா ஆப்வியஸ்லி அப்படி நான் கொடுத்துட்டா அது வந்து ஆடியன்ஸுக்கு நான் எதுவும் புதுசாக கொடுத்த மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன். இந்த கிரைம் வந்து புதுசாக இருக்கும். அண்ட் அந்த கிரைம் ஃபைனலாக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு விஷயம் நான் கன்வே பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்கேன், ஒரு பதிவுபடுத்தியிருக்கேன் அந்த விஷயம். அது கன்க்ளூஷன் இருக்கும். சார், இந்த படம் பார்த்தவங்க கர்ப்பமாக இருக்கிறவங்க இல்லைன்னா குழந்தைக்காக இயங்குறவங்க என்ன மாதிரி ஒரு பயம் வருமா, இல்லை ஏதாவது விழிப்புணர்ச்சி வருமா, என்ன சொல்ல வரீங்க? இந்த ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி இந்த ஒரு கன்சர்ன் எனக்குமே இருந்தது சார். பிகாஸ் ஐவிஎஃப் வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப காமன் ஆகிடுச்சு டியூ டு சர்டன் ரீசன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஐயோ இது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயம் வரக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக தான் நான் அந்த படத்தை கன்வே பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் எந்த ஒரு விதத்துலையும் இதில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸையோ இல்லைன்னா டாக்டர்ஸையோ நான் வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு ஜாட் டவுன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நான் அந்த படத்தில் ஹீரோயினே வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு டாக்டராக தான் நான் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க தான் ஆக்சுவலி வந்துட்டு இந்த கிரைம் இப்படி ஒன்று விஷயம் வந்து ஒன்று நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மேபி ஒரு இண்டிவிஜுவல் இல்லைன்னா ஒரு ஆன்டகனிஸ்ட் ஒரு சிங்கிள் பர்சனோட ஒரு செயலாக இருக்கலாம் இந்த கிரைமே தவிர அது எந்த ஒரு விதத்துலையும் யாரையும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காது. அது ஒப்வியஸ்லி அது அப்படி தான் இருக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே. அண்ட் செகண்ட் திங், இப்போ அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட நான் விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பேஷண்ட் வந்து படுத்திருப்பாங்க. ஆக்சுவலி வந்து எக்ஸாக்ட் பொசிஷன் அது கிடையாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அதுலேயுமே வந்து அது பாதிக்கப்படுறது எவ்வளோன்னு கேட்டால் அது நான் ரொம்ப டீப்பாக என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் யாரோ அதை பார்த்துட்டு நாளைக்கு பயப்பட்டுறக்கூடாது போகலாமா அப்படிங்கிறது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நான் லிமிட்டட் பண்ணி தான் அந்த ஷார்ட்ஸுமே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒன் திங், இதில் ஆன்டகனிஸ்ட் வந்து அவரோட வெஞ்சன்ஸை வந்துட்டு காட்டுறதுக்காக அந்த ஒரு பேக்ட்ராப்பை யூஸ் பண்ணியிருக்காரே தவிர மெயின் பிளாட் வந்துட்டு இது டாக்டர்ஸுக்கோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கோ பாயிண்ட் பண்ணி கிடையாது. ஸோ அதான் மலையாளத்துல இருந்து தமிழ்ல வந்திருக்கீங்க. மலையாள ஹீரோ நிவின் பாலி எவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா அவர் பார்க்கும்போது நிவின் பாலி மாதிரியே இருக்கு. ஒருவேளை நிவின் பாலி ஹீரோவை போட முடியல அப்படின்றதுனால தமிழ் நிவின் பாலி இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு போட்டீங்களா? இல்லை, மலையாளத்தில் வந்து நிவின் பாலி இருக்காங்க. ஸோ ஏன் தமிழ்லையும் அதே மாதிரி ஒரு ஆள் இருக்கலாமே. அப்போ அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாளைக்கு வந்து என்ன யாரும் மறக்க மாட்டாங்களா? ஹீரோ 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 கிட்ட கேட்குறோம். ஹீரோ சார் ஹீரோ சார் ஃபர்ஸ்ட் படமே வந்து காப் தான், போலீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இங்கே தமிழ்ல எடுத்த உடனே போலீஸ் வரணும்னா யாரையாவது நம்ம வந்து இது பண்ணணும், அவங்க பாடி லாங்குவேஜ் அது மாதிரி. இங்கே போலீஸ்னாவே நம்ம சூர்யா சார் தான் ஞாபகம் வரும், காக்கா சூர்யா சார். ஸோ நீங்கள் உங்களுக்கு சொன்ன உடனே நீங்கள் யாரை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த போலீஸ் இது ஸ்டைல்ஸு அதெல்லாம் கொண்டு வந்தீங்க? இல்லை சார், இவர் எனக்கு சார் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருந்தாரு. ரியல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நான் படத்தில் வர போலீஸ் ஆஃபீஸர்ஸை நான் ரெஃபரன்ஸாக எடுக்கல. சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவர் கதையிலே வந்து எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டடாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள். ஸோ கேரக்டர்ஸும் அப்படி தான் இருக்கணும்னு அவர் எழுதி வச்சிருந்தார்.
ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நான் ஃபாலோ பண்ணி அவருக்கு என்ன பெஸ்ட்டாக நான் கொடுக்க முடியுமோ அது நான் என் பர்சனல் ரிசர்ச் மூலிமா நிஜம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நான் எடுத்துக்கேன். சாரி சார் சார் அது நம்ம ஜோக்காக சொன்னேன் சார், விளையாட்டாக தான் சொன்னேன் சார். ஹலோ சார். ஹலோ. 2 questions. ஃபர்ஸ்ட் வந்து ஆதித்ய மாதவனுக்கு, சார். அடுத்த கமல்ஹாசனை பார்க்குறேன். மாதவனோட பேரும் இருக்கு. நவம்பர் 7 ரிலீஸ் ஆகுது. இதோட ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். மெயின் கொஸ்டின் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸே ஒரு டைசி ப்ரொபோசிஷன். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் வருது. ஐவிஎஃப் தானே? ஐவிஎஃப். அது வந்து வெரி ஒரு டைசி ப்ரொபோசிஷன். முதல் படம் எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப துணிச்சல் வேணும். பாராட்டுறேன் துணிச்சலை. தேங்க்யூ சார். வாட் கைண்ட் ஆஃப் ஹோம்ஒர்க் யூ டிட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் புக்ஸ் யூ ரெஃபர்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட்? குளோபலில் இது வந்து மோர் பாப்புலர் இந்த கான்செப்ட் தென் இன் இந்தியா. ஸோ உங்களோட ஹோம்ஒர்க்கும் எஃபர்ட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நான் ஸ்டோரி லைன் ஃபஸ்ட்டு எழுதும்போது ஐவிஎஃப்ங்கிற ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி கிடையாது. ஸ்டோரி பிளாட் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஆன்டகனிஸ்ட் வந்துட்டு ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த பிளாட் எடுத்தால் அந்த ஸ்டோரிக்கு வந்து ஜஸ்டிஃபையாக இருக்குங்கிறது வந்துட்டு லாஜிக்காக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு லாஜிக் ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்கே மெடிக்கல் கிரைம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு லாஜிக்காக இருக்கும். ஸோ அந்த மெடிக்கல் கிரைமில் எனக்கு ஜஸ்டிஃபைங்காக அடுத்தது வர்றது வந்துட்டு இந்த ஐவிஎஃப் பிளாட். ஸோ அந்த ஐவிஎஃப் பிளாட் நான் ஒன்ஸ் சூஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நிறைய நீங்கள் சார் சொன்ன மாதிரி நிறைய டீட்டெயில் விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் வந்து அதுக்கான டாக்டர்ஸை ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி பாசிபிள் இருக்கா, இந்த மாதிரி செய்யலாமா, ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட இந்த ரிசர்ச் பண்ணேன். பட் இப்போ அதில் வந்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விஷயம் டெக்னிக்கல் டேர்மாகவே வந்துட்டு படத்தில் சொல்கிறாங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்துட்டு இட்ஸ் ட்ரூ அப்படி இருக்கு. பட் அந்த மாதிரி வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் there are plenty of reasons which is not known. இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ இப்போ அந்த ரீசனில் மேபி நம்ம கொஞ்சம் சினிமேட்டிக்காக சில விஷயங்கள் வந்துட்டு ஆட் ஆன் பண்ணி அது பீப்புளுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சுருப்போம். பட் லாஜிக்கலாக வந்துட்டு எல்லாமே அதில் கனெக்டடாக இருக்கிற மாதிரி அந்த ரிசர்ச் பண்ணிட்டு நாங்கள் வச்சுருக்கோம் சார். Yeah, the basic liberty we have to. Then only அது இல்லைன்னா இப்போ கௌரி அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு ப்ரீச்சிங் லெவலில் இருக்கக்கூடாது. அப்போ ஆடியன்ஸ் இந்த ஸ்டோரியை பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால அந்த விஷயத்தில் மட்டும் அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம எடுப்போம் அந்த ஸ்க்ரீன் பிளேயில். மற்றபடி எல்லாமே வந்துட்டு கனெக்டடாக அவங்க சொல்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரூவாக இருக்கும். தேங்க்யூ சார். Congratulations. Hey, Balavan. Thank you. Here, in front of you. Yeah. Right here. Welcome to Tamil Cinema. Thank you. Two questions. While you were speaking, you said your film has a social message. Yeah. So I'm guessing that there must have been some incident that must have actually made you think about it and you want to put this out to the public. Yeah. Is this based on a real life incident? Was it inspired? What was the spark for the story in the first place? That's question one. Yeah. Question two is, நீங்க தமிழ் கத்துக்கிட்டு தான் இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதிங்க. What was the need to did you actually write it in English and did you have somebody transcribe it into Tamil, or was the whole process done in Tamil itself? Yeah. And if so, why? Okay, first answer பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன திருப்பி இன்ஸ்பிரேஷன் ஃபார் The spark for the story. Inspired by something. Okay. Actually, inspired by அப்படின்னு கேட்டாச்சுன்னா obviously இருக்கு. பட் அதுக்கு வந்து இந்த ஐவிஎஃப் இதுக்கு எந்த விதத்திலையும் ரிலேட்டட் கிடையாது. the antagonist உருவாகிறது வந்துட்டு obviously there is something ஒரு சொசைட்டியிலிருந்து வர்ற சில பிரச்சனைகள்னால ஒரு antagonist ஷேப் ஆகிறாங்க இல்லையா? எல்லாருமே ஃபைனலி குட் பீப்புள் தான். சிச்சுவேஷன்ஸ் தான் வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்துட்டு அவங்கள இந்த மாதிரி தவறுகள் செய்கிறதுக்கு தூண்டுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் we cannot justify any crimes. வந்து அதுக்காக ஒரு antagonist-ஐ வந்துட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் through his actions we can see the hidden cracks in the society. At least அதை நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். so that another antagonist